ஃபுல்லாவே வாழ்க்கை ஃபுல்லா நிந்தனையா இருக்குப்பா, எந்த இடத்துல போனாலும் நிந்தனை, அவமானம், அசிங்கம் தான் இருக்கு, எங்களுக்கு இறங்குங்க. எதுக்கு இறங்கணும்? அந்த நிந்தனையிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் எங்களை நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க. எனக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சொல்வாரு, ஒரு வேலைக்காரன் கண்ணு எஜமானோட கையே பாக்குமா. ஏன்னா எஜமான் கிட்ட இருந்து எப்படி உதவி வரும், எப்படி நமக்கு தேவைகள் சந்திக்கப்படும். ஒரு வேலைக்காரியோட கண்ணு எஜமாட்டியோட கையே பாக்குமா, எப்படி அந்த எஜமாட்டி நம்மளுக்கு உதவி செய்வாங்க, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அந்த ஓனர் எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அது போல நம்ம கண்ணு தேவனாகிய எஜமானுடைய கையே நோக்கி பார்க்கறச்சு உங்க தேவைகள் எல்லாம் சந்திப்பாரு, உங்க நிந்தையெல்லாம் மாற்றி போடுவாரு. கடைசி வசனம் பாத்தீங்கன்னா, சுகஜீவிகளோட நிந்தையினாலும் அகங்காரிகளோட இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. நல்லா வாழறவங்க எங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்க, அது மாத்திரம் இல்ல, அகங்காரியா பிரைடா ரொம்ப திமிரா இருக்கிறவங்களா எங்களை வேதனைப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. உங்க குடும்பத்துல இல்ல உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் மத்தியில அந்த மாதிரி உங்களை யாராவது ஏதாவது நடத்துறாங்களா? நீங்க வசிக்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்குன்னா